வாங்க. நல்லா இருமா. என் தங்கம். இல்ல உள்ள மேல ஒரு துரும்பு கூட படாம பாத்துக்கல. ஏய் மடப்பாயல, என்ன சத்தம்ல இது? ரொம்ப சிரிக்காதீங்க மைனி. பொடக்கோட்டிக்கார பையன், நம்ம சொந்தக்கார பையன் தாம்மா. இந்த குடும்பத்துல ஒருத்த மாதிரி. அதான் உரிமையில அப்படி பேசுதான். நீ தப்பா எடுத்துக்காத. தெரியுமா? சம்பத், கிச்சன்ல பால் இருக்கு பார், போய் எடுத்துட்டு வா. மதி, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. நீ பாலை குடிச்சிட்டு வெயிட் பண்ணு. அரவிந்த் அப்புறமா வருவான். போ. மதி, எந்திரிமா. காய சின்ன சின்னதா கட் பண்றா. வாமா மதி, நல்லா தூக்கமா? அச்சோ, என்னாச்சுன்னே தெரியலம்மா. நல்லா தூங்கிட்டேன். பரவாயில்லம்மா. அம்மா, இனிமே இங்க இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். போங்கம்மா. அதான் இப்ப நான் இருக்கேன்ல, இப்படி கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. பாத்தியடா, இதுக்கு தான் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வேணுங்கிறது. ஏலே, மருமகளுக்கு என்ன வேணுமோ கூட மாட இருந்து செஞ்சு கொடு. பாத்துக்கம்மா. ஹலோ அப்பா. மதி, எப்படிலாம் இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க? அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்குமா. நீ இல்லாதான் குறைய தவிர வேற ஒரு குறையும் இல்லைம்மா. அங்கே வீட்டில் எல்லாரும் எப்படி? மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கிறாரம்மா? அதுக்கெல்லாம் இங்கே குறையே இல்லைப்பா. இங்கே எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறாங்க. உன் வாயால் இதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. அப்பாவுக்கு மட்டும் ஒரு கவலை இருக்கு. உன்னை நல்லா படிக்க வச்சேன். அதே போல் ஒரு நல்ல வேலைக்கு போய் சொந்த காலம் நிற்கணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே உன்னை கல்யாண கோலத்தில் பார்க்க வச்சுட்டாங்க நம்ம டாக்டர் அம்மா. அதுக்கு என்னப்பா, இப்போ கூட நான் வேலைக்கு போகலாம்ல? அப்பா சம்மந்தி, அப்பா, பொண்ணுங்க வேலைக்கு போறது எங்க குடும்ப வழக்கம் இல்லை. அப்பா லைன்ல இருக்கீங்களா? ஐயா உண்டு, வச்சிடுறேம்மா. அப்பா, ரீத்து, சாருக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சுல என்ன வெளியில கூட்டிட்டு போறதுக்கு. இல்ல, இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயான. மதி, அம்மா எங்க கிளம்பிட்டீங்க? இங்கதாம்மா, பக்கத்துல ஆழ்வார்பேட்டை இருக்கும். மதி, இதெல்லாம் வேண்டாமா. வெளியில போகும்போது புடவையில போ, சரியா? பேண்ட் சட்டெல்லாம் வேணாம். ஏய், அதுக்கு என்ன, நல்லா தானே இருக்கு. எது வேணும் வேணாங்கிறது எனக்கு தெரியும்.
பேசாம சாப்பிடுங்க. சரிம்மா. மதி, அம்மா சொன்னது எதுவும் தப்பா எடுத்துக்காத. ஹே, இட்ஸ் ஓகே. வெல்கம் சார். கேன் ஐ டேக் யூர் ஆர்டர்? என்ன சாப்பிட்ற? ஒயிட் சாஸ் பாஸ்தா. எம்சியில் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடிக்கடி இதை தான் ஆர்டர் பண்ணுவாங்க. 1 chicken tikka burger. ஷூர் சார். ஏதோ ஸ்பெஷலாக இருக்குன்னு சொன்னீங்க, அது இதுதானா? இதோ வந்துட்டு இருக்கா பார். இவ்வளோதான் சொன்னேன். என்ன லேட்டு? லேட்டா? நான் எப்போவுமே லேட்டாக தானே வருவேன். என்ன வைஃப் இருக்கான்னு சீனை போடுறியா? ஹாய், ஐம் ரீத்து. மதி. அப்புறம் வேற? எஸ் சார். 1 chicken tikka pizza. ஓகே சார். சாருக்கு இன்னும் இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? பெங்களூர்லேருந்து சுஜாதா ஆண்டி வந்திருந்தாங்களே, அவங்களோட பொண்ணு. பட் சென்னை வந்தா நம்ம வீட்டில் தான் தங்குவோம். ஹே, நைட்டு நீங்கள் தானே கால் பண்ணது? அப்படியா? பண்ணியா? ஏய், நடிக்காத. நேற்று கால் பண்ணதுக்கு இப்போதான் கூப்பிடுறான். இல்லை நான் பண்ணணும் தான் நினச்சேன். பட் அதான் உன்னை அதுக்குள்ளே பார்த்துக்கினேன். சமாளிக்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ. எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனா புரிஞ்சுக்கவே இல்லை. லூஸ். இப்போ வேணா நீங்கள் ட்ரை பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்ணவா? யார் ஹெல்ப்பும் எனக்கு வேணாம். எனக்கு வேணும்னா நானே எடுத்துக்குவேன். இப்போ பாரு, இந்த மாதிரி தான் தொடர்ந்து பேசிட்டே இருப்பா. யாரு? நான். ஆமாம், நீங்கள் ஏன் கல்யாணத்துக்கு வரல? அது பெங்களூரில் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங், நாங்கள் இருந்தே ஆகணும். அதனால வர முடியல. சாரி. இப்போ எங்கே தங்கியிருக்கீங்க? என் ஃப்ரெண்ட் நதியா வீட்டில். ஏய், எப்போ சென்னை வந்தாலும் நம்ம வீடு தானே. இப்போ என்ன புதுசா? அங்கே வந்த ஆன்ட்டி அது பண்ணாத, இது பண்ணாத, அந்த ட்ரெஸ்ஸை போடாத, இந்த ட்ரெஸ்ஸை போடாத, புடவை கட்டு, பூ வச்சுக்கோ. இப்போ உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சா? சொல்லவா வேணும்? ஒரு சரக்கு, ஒரு தம்மு. என்னை பொறுத்த வரைக்கும் அது வீடு இல்லை, 3 bedroom ஜெயிலு. எப்பா நான் வரலப்பா. Five minutes. நிஷா, சொல்லுடி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அரவிந்த் எப்படி இருக்காரு? ஹலோ மதி. இருக்காரு. என்னடி கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் ஆச்சு, அதுக்குள்ள போர் அடிச்சிட்டாரா? பார்த்துடி, வேற யாராவது கரெக்ட் பண்ணிட போறாங்க. சிவகிட்ட அரவிந்த் பத்தி ஷேர் பண்ணிக்கலாமா? சரி, அதை விடு. நீ எதுக்கு கால் பண்ண? ஹலோ மதி. ஹலோ அப்பா. ஏம்ல தங்கம், காலையிலே ஃபோனு. மாப்பிள்ளை வந்தாச்சா? அரவிந்த் நாளைக்கு தான் வருவார். நீங்கள் எப்படி இருக்கீங்கப்பா? ஏம்ல உன் குரல் டல்லாக இருக்கு, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. கருவு எதுவும் இல்லைன்னு நீ சொல்லும்போ அங்கே ஏதோ இருக்குன்னு தானே கணக்கு. யார் யார்கிட்ட எங்கே எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியுமா? அதுபடி நீ பார்த்து நடந்துக்கலேன்னு. மதி, என்ன தேடுற? ஒன்றும் இல்லையே, ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன். நான் ஒன்றும் வாங்கிட்டு வரல. ஆமாம், அப்படியே வாங்கிட்டு வந்துட்டாலும். ஒன்றும் வாங்கிட்டு வரலன்னு சொன்னீங்க, அப்போ இது என்ன? அது ஆக்சுவலி வந்து இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, பட் தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே மதி.
இந்த மாதிரி பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ணதே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் வேணாம். கேக் வாங்கினதுக்கு உன் புருஷன் கிட்ட 1500 ரூபாய் வாங்கித்தா போதும். காசு தானே. ஏதோ ஜெயிலுன்னு சொன்னேன் லூஸு. ஆமா சொன்னேன். எனக்கு என்ன தெரியும் அவ ஆள் வந்தது என்னை அப்படியே கழட்டி விட்டுருவான்னு. அதனால தான் நானே வாலண்டியரே வந்து சரண்டர் ஆயிட்டேன். ஒரு காஃபி கிடைக்குமா? காஃபி லைட்டாக வேணுமா ஸ்ட்ராங்காக வேணுமா? ஸ்ட்ராங்கா. 1 minute. உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்த, ஆனால் நீயே வந்துட்ட. தேங்க்ஸ். ரீத்து, ரீத்து, இந்த ரீத்து எங்கே போனா? 2 நாளாக ஆளே காணோம். இவ எப்போ போறா எப்போ வரான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. மதி, என்னாச்சுமா? கொஞ்சம் டயர்டாக இருக்குமா? சம்பத்து தண்ணி எடுத்துட்டு வா. வாயில் எடுத்தியாம்மா? ஆமா. ஏ ராசாத்தி, கங்க்ராட்ஸ் மதி, you're pregnant now. ஹீமோக்ளோபின் லெவல்லாம் நார்மலாக தான் இருக்கு. இனிமே தான் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹெவியானது எதையுமே லிஃப்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? கோவிந்தம்மா, எங்க சுப்பிரமணி சார் காணோம்? இங்கே தான் வந்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை மட்டும் கேள்விப்பட்டாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஓ அப்படியா? இனிமே உங்களை தான் கையிலேயே பிடிக்க முடியாது. இருக்காதா பின்ன. என் குலம் விருத்தி ஆயிடுச்சு. செடிக்க என் குலசாமி வழிகாட்டிட்டு. உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் டாக்டர். இந்த மாதிரி ஒரு பொண்ணை எங்களுக்கு காமிச்சு கொடுத்ததுக்கு. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்க? நீங்களும் நல்ல மருமக வேண்டாம் மகளா வேணும்னு கேட்டீங்க. இவ ரொம்ப கொடுத்து வச்சுவேன். அந்த விஷயத்தில் எனக்கும் டபுள் ஹாப்பி. இந்தாங்க, இதெல்லாம் வாங்கி கொடுங்க. எந்த டேப்லெட்டையும் மிஸ் பண்ணக்கூடாது. தேங்க்யூ டாக்டர். அரவிந்த் எங்க போனாரு? இந்த ரீத்து எங்கே போனா? இவ எப்போ போறா எப்போ வரான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது.
மதி என்னைக்கு வேணாலும் இது தெரிஞ்சிரும்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. மதி என்னால் பொண்ணும் கூட ஒரு நாள் கூட பெட் ஷேர் பண்ணிக்க முடியாது. அதை நினச்சாலே அருவருப்பாக இருக்கு. ஏன்னா நான் இதை எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க கேட்டதே இல்லை. அவங்க கௌரவத்துக்காக என் ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ உனக்கு ஒரு ஹஸ்பண்டாகவும் வாழ முடியல, நான் யாருன்னு வெளியவும் சொல்ல முடியல. முன்னாடி ஒரு குற்றவாளி மாதிரி உட்காந்துருக்கேன். மதி, உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு உன்னை மேலே மேலே கஷ்டப்படுத்த விரும்பல. ஆனால் உன்னை ஒரு வாட்டி பார்க்கும்போதும் உன்கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லிடணும் தான் நினப்பேன். ஆனால் என்னவோ தெரில மதி, என்னால் முடியல. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, இந்த லைஃப்பில் நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன். அப்ப இதுக்கு என்ன சொல்ல போற? நீ அப்பா இல்லனா? ஒன்னும் வாங்கிட்டு வரலன்னு சொன்ன. கொஞ்சம் டயர்டா இருக்குமா? சம்பத்தை தண்ணி எடுத்துட்டு வா. மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் 1971 படி இந்தியாவில் 12 up to 20 வீக்ஸ்க்கு உட்பட்ட கருவை அபார்ட் பண்ண எந்த ஒரு அடல்ட் பொண்ணுக்கும் உரிமை இருக்கு. இதுக்கு trained and certified doctors 1 or 2 is enough. அவ லீகலி மேரிடா இருந்தா ஹஸ்பண்ட், பேரண்ட்ஸ், மாமியார், மாமனார், உறவினர்கள் எவன் கன்சென்ட்டும் தேவையில்லை. அபார்ஷன்னாலே ஏதோ இல்லீகல் அப்படின்னு கருத்து பொதுவா நம்ம சமூகத்துல இருக்கு. அது தவறானது. குழந்தை வேணுங்கிறதும் வேண்டாங்கிறதும் ஒரு பொண்ணோட தனிப்பட்ட உரிமை. அதுல தலையிட சட்டத்துக்கே உரிமை இல்லாத போது மற்றவங்களுக்கு நோ குவெஸ்சன். சாரிம்மா, ஏதோ உனக்கு நல்லது பண்றதா நினைச்சு நானே உன்னை படுகொழியில தள்ளிட்டேன். உங்க அப்பா கிட்ட தான் என்ன சொல்ல போறேன்னே தெரியல. டோன்ட் வரி, நான் அட்வொகேட் கிட்ட பேசிட்டேன். லீகலா உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உனக்கு என்ன நடந்தாலும் நான் கூட இருக்கேன். இப்பதான் நீ தைரியமா இருக்கணும் மதி. ஸ்டே ஸ்ட்ராங். சாமி, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு புள்ள தான் பிறக்கு. அதுவும் இப்போ ஆம்பளை பிள்ளையா பிறந்துச்சேன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள ஜவா அதுவும் இப்போ 2ஆம் கட்டான வந்து நிற்கு. இந்த விஷயம் மட்டும் வெளியில் தெரிஞ்சா ஊரில் நான் தலை கட்ட முடியாது சாமி. யாரு கண்ணப்பட்டது? என் குடும்பம் இப்படி படாத பாடுபடுது. என் தலைமுறையிலேயே என் குடும்பம் அழியறத பார்க்கும் போது எனக்கு தானே அவமானமாக இருக்கும் சாமி. நீங்கள் தான் ஏதாவது வழிகாட்டணும். இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. ஆனால் அதுக்கு நீ பெருசாக ஒரு விலை கொடுக்க வேண்டியது இருக்கும். என்ன விலை ஆனாலும் பரவாயில்ல சாமி, உங்க கால் அடியில் வந்து. அதெல்லாம் எதுக்கு? நான் சொல்றத மட்டும் பண்ணு, சரியா? என்ன தைரியம்லாம் உனக்கு? வீட்டு மானத்தை ஆஸ்பத்திரி வரைக்கும் கொண்டு போயிட்டல.
ஏய், என்ன நெஞ்சழுத்தம்ல உனக்கு? ஏய், இங்க பாருடி, நம்ம புள்ளை கொண்டுட்டு வந்து நிக்காத முண்டா. ஐயோ, உசுர கொன்னுட்டியே பாவி பாவி பாவி. இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும். அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். அடுத்த தலைமுறைக்கு இந்த சொத்தையும் கௌரவத்தையும் கொண்டு போகணும். அதை கொடுத்துட்டு நீ நீ எங்க வேணாலும் போய் தொலை. நான் என்ன புள்ள பெத்து கொடுக்குற மிஷினா? அப்பா அம்மா இல்லாம ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காம ரோட்டோரத்துல குப்பமேட்ல நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. உங்க பணக்கார கண்ணுங்களுக்கு என்ன காமாலையா? அதுல உன்னை தத்தெடுத்துக்க வேண்டியதானே? ஒத்த புள்ள, அதுவும் உங்க ரத்தத்துல வேணும்ன்றதுக்காக என் வாழ்க்கைய சூறையாடிட்டீங்கல்ல. என்னல பெரிய வசனம் எல்லாம் பேசுதே, நாட்டுல நடக்காத மாதிரி பீத்துதே. அவ பிள்ளை கண்டு எங்கள் அம்மா படுத்து எந்திரிச்சு வாராவ. நீ என்னல பெரிய பத்திரி மாதிரி பேசுதே. ஏய், உனக்கு நானே டைவர்ஸ் வாங்கி தரேன்டி. என் பையன் ஒரு கேன். வெளியில போய் சொல்ல சொல்லுதியா? அப்படி சொன்னாதான் என்ன? என்ன பார்த்துட்டு நிக்கிய? பா, என்னடா அவ என்ன தப்பு பண்ணா? எல்லா தப்பு நம்ம தானே பண்ணோம். எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் தங்கம். கல்யாணம் ஆகி போகிற உனக்கு ஒரு அப்பாவா இப்போ ஒரு வழியை காட்டியிருக்கேன். என் புள்ள பணக்காரியாக வாழணும், புள்ளக்குட்டியை பெற்றுக்கணும்னு வாழ்த்தி அனுப்புறதை விட நீ போகிற இடத்துல சந்தோஷமாக வாழணும், முக்கியமாக சுயமாக இருக்கணும். அந்த வழியில் உன்னோட அறம் தடைப்பட்டுச்சுன்னா அந்த தடையை உடைச்சிட்டு உடனே வேறு வழியை தேடிடு. பொய்யரோடு அன்பு பொருந்தி இருக்காத. சந்தோஷம், சுயம், இந்த ரெண்டையும் உங்ககிட்ட இருந்து யார் பறிச்சாலும் நீ எதையும் யோசிக்காத. நல்லோருக்கு வாழ்வு நாளும் குறையாது. நல்லோருக்கு வாழ்வு நாளும் குறையாது. இவ்வளவு சொல்லி கேட்காம எங்கடி கிளம்பிட்ட? இன்னைக்கு நல்ல நாள். அபார்ஷன் பண்ண உடனே பண்ணா 100% குழந்தை பிறக்கும். ஏன் உன் பொண்டாட்டி பெத்து கொடுக்க மாட்டாளா? அப்படி எனக்கு பிறக்கிற மாதிரி இருந்தா நான் ஏன்டி பொண்ணை ஏன் வீட்டுக்குள்ள வர்றேன்? அவ பேசிட்டே இருக்கா, நீங்க பார்த்துட்டே நிக்கிய. மதீர் ஒதுக்கிறேன். இது எப்படி வந்திருக்கோம்? ஒத்துக்கல்னா என்ன? நாட்டுல பொண்ணா இல்ல, நமக்கு தேவை ஒரு வாரிசு. என்ன திமிருல அவளுக்கு. அந்த முண்டை எப்படி இருந்தாலும் கீழே வந்துதானே ஆகணும். பாத்துக்கலாம். இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. மகளா நினைக்க வேண்டிய என்ன ஒரு மருமகளா கூட நீ நினைக்கல. உன் புள்ள வந்து படுக்க வேண்டிய இடத்துல நீ வந்து படுப்பியா? இந்த வீட்டில் நாங்கள் மட்டும் இல்லை. அப்படி ஒரு வாரிசு உனக்கு வேணுமா? வேணாம் மதி, மதி மதி.
தானே கூப்பிட்டேன்.